Hi guys, welcome to the Works and Tips. வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அந்த ஃபார்மில் மெம்பர் ஆகுறது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி பேசிக் திங், எப்படி ஒரு இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி ஒரு மெம்பரை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அந்த பேசிக்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ட்ரேட் கிரியேட் பண்ணுறது, ஒரு ஒரு கேள்வி, ஒரு டவுட் இருந்தால் எப்படி கேட்குறது, அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க, இதை பற்றின இந்த பேசிக்ஸ் திங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் அதை பார்க்கலாம். ஓகே கைஸ், ஏன்னா எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது என்னன்னா, ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நாமளே வந்து மொபைல் ரூட்டிங்கை பற்றி கேட்கல, உங்களோட மொபைல் ஃபார்மில் கேளுங்க, உங்களோட மொபைல் ஃபார்மில் மெம்பர் ஆகிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த ஃபார்ம் எனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபார் தட் ஓகே, அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப விஷயம் இல்லைங்க, சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஃபார்ம், நான் வந்து ரெட்மி ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் எந்த ஃபார்மாக இருந்தாலும் மேக்ஸிமம் பேசிக் திங்ஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு ட்ரேட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு கேள்வி கேட்குறது, அதுக்கான பதில் எப்படி வாங்குறது, இல்லை உங்கள் மொபைல் ஃபார்மில் எக்கச்சக்கமான டவுட்ஸை நீங்கள் உங்களோட அஃபிஷியலான ஃபார்மில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபாரமில் எப்படி மெம்பர் ஆகிறது, இல்லை என் மொபைல் எந்த மொபைலாக வேணா இருக்கட்டுங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த மொபைலுக்கு நீங்கள் ஃபாரமில் செக் பண்ணி பாருங்கள், ரூட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், இல்லை ஃப்ளாஷ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும்ட்டு. பட் நிறைய பேர் கேட்டது என்னன்னா, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதாங்க நம்ம சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இங்கே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் போய் XDF ஃபார்ம் அடிங்க. ஆக்சுவலாக இந்த XDF ஃபார்முக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ஃபார்ம் தான் போகலான்னு இருந்தேன், ரெட்மி ஃபார்ம். ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபாரத்தில் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் அந்த ஃபாரத்தில் போட்டாங்கன்னா அந்த மொபைல் யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மோட்டோ வச்சுருந்துருக்கலாம், ஒரு லினோவா வச்சுருந்துருக்கலாம், இல்லை வேறு சாம்சங் எந்த மொபைலாக வேணால் வச்சுருந்துருக்கலாம். அதுக்கு கஸ்டம்ஸ் ரோம், அதுக்கு ரூட் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த XDF டெவலப்பரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா உங்கள் மொபைலுக்கான கஸ்டம்ஸ் ரோம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே அவைலபிளாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் அவைலபிள் இல்லைனா வேறு எங்கே கிடைக்கும்னு எனக்கே தெரியல. ஏன்னா எக்கச்சக்கமான கஸ்டம்ஸ் ரோம் இவங்க தான் கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ட்ரேட்ஸாக இருக்கட்டும், நான் கற்றுக்கிட்டது மேக்ஸிமம் ரூட், இந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த XDF டெவலப்பர் ஃபாரமில் தான் கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட்டு கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் XDF டெவலப்பர், XDF ஃபாரம்னு அடிச்சிங்கன்னா கூட போதும். XDF ஃபாரம்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். இதுதான் அந்த ஃபாரம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஆண்ட்ராய்டு ஆப் கூட அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். நான் அதுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்க, இப்படி போயிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு என்னோட ஐடி லாகின்ல இருக்கேன். நான் இப்போ லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லாகின். நீங்கள் ரிஜிஸ்டர் போய்க்கோங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அப்போ தான் ஒரு ட்ரேட் கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி அதை இது பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. டவுட்டை பற்றின கமெண்ட்டுக்கு அவங்க ரிப்ளை பண்ணும். நீங்கள் அதை பற்றின டவுட்லாம் கமெண்ட் பண்ணணும்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளஸ் வச்சு லான்ச் பண்ணலாம். பட் அது தேவையில்லைனா நீங்களாக ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட், அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு, இதை மட்டும், இந்த ப்ரொசீஜர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி ப்ரொசீஜர் தான். ஒரு இமெயில் ஐடி எதுக்குமே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஜஸ்ட் ஐ எம் நாட் ஏ ரோபோ டிக் பண்ணிக்கோங்க. இங்கே கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. நான் இப்போ லாகின் பண்ணுறேன் இது, ஏன்னா ஏற்கனவே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டை நான் ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ லாகின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது போயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஃபாரமில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும், நான் இன்னொருத்தங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் கஸ்டம்ஸ் ரோம் இதெல்லாம் நான் தேவைப்படும், நான் என் மொபைலுக்கு இல்லை தேடணும், எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் தேட ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் மோட்டோ G5 ப்ளஸ் வச்சுருக்காங்க. இதை நான் எப்படி ரூட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இங்கே சர்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ட்ரெண்டிங் மொபைலில் இருக்கும். இதை பற்றின டவுட்ஸ் எல்லாமே இதை கிளிக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1+ 3T என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் டாபிக்ஸ் எல்லாமே இதை தான் அதிகமாக எல்லாமே சர்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ வந்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிரிக் எப்படி பண்ணுறது 1+ 3T, அது மட்டும் இல்லாமல் இந்த 4 ஆப்ஷன்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ரிவ்யூ பற்றின இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இதில் எதை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி, இல்லை ரைட் கிளிக் நான் பண்ணுறேன் இன்னொரு ஓப்பன் ஆக, நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டட் சர்ச் எல்லாமே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்கவரி கர்னல்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1+ 3Tக்கு. இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரூட் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த மொபைலை எப்படி ரூட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருப்பாங்க.
ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரமில் இருக்க ரோம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை கர்னல்ஸ் வேணால் கர்னல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது டாப் 100 மொபைலில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க. இல்லைனா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எல்லா மாடல்ஸுக்குமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ வந்து மோட்டோ G5 ப்ளஸ் இருக்குது. நான் மோட்டோ G5 ப்ளஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா மோட்டோ G5 ப்ளஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துருச்சு. இமேஜ் இன்னும் வைக்கல, பட் வந்துருச்சு. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மோட்டோ G5 ப்ளஸ். பார்த்தீங்கன்னா மோட்டோ G5 ப்ளஸ்க்குள்ளே போயிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆன மொபைல். இதை பற்றின எல்லா ரூட் எப்படி பண்ணுறது, இதை பற்றின எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது டாப் எப்படி ஃப்ரீம்வேர் அப்டேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. TWRP எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர், RAM யூசேஜ் பை தி சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாத்தோட விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் எந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். இப்போ TWRP எப்படி போடுறதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரேட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. இன்ஸ்டாலேஷன் கைடு இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாலேஷன் கைடு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை அதனால இருக்க பக்ஸ் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ பூட் லோடருக்குள்ளே போகணும், எப்படி ஃப்ளாஷ் பண்ணுங்கிறத இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வர மேக்ஸிமம் வீடியோஸ் இந்த கர்னல்ஸ் ஆகட்டும், இல்லை TWRP ஃப்ளாஷாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா XD டெவலப்பர்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக தான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இங்கே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இங்கே ரிப்ளை கொடுத்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அந்த ரிப்ளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரியேட்டர் யார் வந்து இந்த ட்ரேடை போட்டாங்களோ அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வேறு ஏதாவது ஒரு மொபைல், இப்போ இது ஓகே மோட்டோ G5 ப்ளஸ் புது மாடல் அப்படின்னா என்னோடய மாடலில் எடுத்துக்கோங்க. Redmi 2 என்னோடய மாடல். இப்போ அதை பற்றின ஏதாவது ஒரு இது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் Redmi 2 டைப் பண்ணுறேன். இங்கே வந்துருச்சு Note 2. இங்கே என்னோட டிவைஸ் Redmi 2. ஸோ ஃபார் தட் நான் அதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ அதை பற்றின ட்ரேட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இல்லை நீங்கள் கேள்வி கேட்குறதுனாலும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு ஃப்ளாஷ் மோட்டோ இ அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே நான் கீழே இருக்க ட்ரேட் தான் கொடுத்துருக்கேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவு டு ஃப்ளாஷ் தி மோட்டோ இ 2015, ஹவு டு ஃப்ளாஷ் ஏ மோட்டோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லை டிவைஸ் இங்கே வரலனாலும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு மோட்டோ E3, மோட்டோ E4, மோட்டோ Z2, இந்த மாதிரியான எல்லாமே வந்துருச்சு. இதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டோ E2க்கு வந்திருக்கு. அன்பிரிக் தி பூட் லோடர், இன்ஸ்டால் தி இது ப்ரைவசி, இந்த மாதிரி எல்லா எக்கச்சக்கமான இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயமுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் பற்றின பற்றின ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த இடத்துல இருக்க கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணிங்கன்னா போதும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு தம்ஸ் அப் கொடுக்கலாம், ஒரு லைக் கொடுக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும். இப்படி தான் ஜஸ்ட் ஒரு ட்ரேடை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் Redmi 2 செலக்ட் பண்ணேன். இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது என்னன்னா Canongen 14.1 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி ரீசெண்ட் டாபிக்ஸ், மோஸ்ட் ஆக்டிவ் டாபிக்ஸ் இதுதான் அதிக பேர் தேடி இருக்காங்க. பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கும். இதை டிஸ்கஷன்ஸ், இது என்ன ப்ராப்ளம் இல்லை எதை பற்றின ஏதாவது ஒன்று அவங்க போட்டிருப்பாங்க. அதை பற்றின இது கூட பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ட்ரேட் க்ரியேட் பண்ணுறேன், நான் வந்து எனக்கு இந்த விஷயம் தெரியும், நான் இதை இவங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா அதுக்கும் இவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ட்ரேட் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ட்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா ட்ரேடோட ஹெட்டிங் என்ன ஹெட்டிங்னா நான் வந்து எனக்கு இதை பற்றி தெரியும், அதாவது ஹவு டு ஃப்ளாஷ் Redmi 2 எனக்கு இதை பற்றி தெரியுங்க அப்படின்னா அதை டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த இடத்துல கொடுத்துருங்க. எதை பற்றி என்ன சொல்ல வரீங்க, அதோட பக்ஸ் என்ன, இது எல்லாமே க்ளீனாக கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்காது. செலக்ட் பண்ணி ஐம் நாட் ஏ ரோபோ கொடுத்துட்டு சப்மிட் தி நியூ ட்ரேடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேடு வந்து விழுந்துடும். இந்த ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி ட்ரேடாக வந்துடும். இந்த இடத்துல இருக்க ஒரு ட்ரேடாக மாதிரி உங்களுக்கும் ஒரு ட்ரேட் ஆகிடும். நீங்களும் ட்ரேட் போடலாம். அதுக்கு அவங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை அது யாருக்கா பிடிச்சிருந்துச்சி, இல்லை ஏதாவது ஒரு டவுட்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்படி தாங்க ஒரு ஃபாரம் ஒர்க் ஆகிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு ஃபாரம் போடலான்னு பார்த்தேன். பட் இந்த ஃபாரத்தில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு சாம்சங் மொபைலாக இருக்கட்டும், எந்த மொபைலாக வேணா இருக்கட்டும், இங்கே பாருங்கள் சாம்சங் SUNG சாம்சங்
J5 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சாம்சங்கோட J5 கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதை பற்றின டாப் 100 அதில் என்ன இருக்குது, அதை எப்படி ரூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சோம். ரூட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோம்ஸ் அண்ட் கெர்னல்ஸ் ரெக்கவரிஸில் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதை எப்படி ரூட் பண்ணுறது. சாம்சங் கேலக்ஸி என்கிட்ட லிங்க் கேட்கறத விட்டு நீங்களே இதை வந்து கற்றுக்கலாம். ஏன்னா நான் ஒவ்வொரு இதை சர்ச் பண்ண முடியாது. ஸோ இதை தான் வந்து நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுறது நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் இதை கவர் பண்ணிட்டேன். இப்படி தான் ஒரு ட்ரேட் போடணும். இல்லை பேசிக்ஸ் இது இருந்தால் போதுங்க, நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். முதல்ல சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி கிடைக்கலனா நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா ட்ரேடு இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எல்லாமே க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. ஃபைலோட லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன பண்ண வேண்டியதும் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி தெரில அப்படின்னா யூடியூபோட வீடியோஸ் மேக்ஸிமம் லிங்க் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி மோஸ்ட் யூஸ்டு சாம்சங் J5 இதில் எந்த மாடல்னு கேட்குறாங்க. இது ஒரு ஓட் போல், நீங்கள் ஓட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கேனஜன் ரோமு இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கைடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், இதெல்லாம் எல்லாமே பண்ணிக்கணும்னு பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த ஃபைலுக்கோ அந்த டிவைஸை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கணும். மாற்றி டவுன்லோட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ். பார்த்தீங்கன்னா லே அவுட் இப்படி தான் இருக்குங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடய கஸ்டம்ஸ் ரோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒன்றுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே இங்கே நீங்கள் ஒரு ட்ரேட் போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்கள் ட்ரேடை இன்னொருத்தவங்க யாராவது கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்க, இப்படி தான் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மில் இதுதான் ஒரு பேசிக்ஸ். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு கேள்வி இப்படி தான் கேட்க வேண்டியது இருக்கும், ஒரு சர்ச் பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் இதில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபார் தட் உங்களுக்கு தேவைப்படுறது இதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.